நான் உங்கள் சரவணன். இது உங்கள் யூனிஃபைட் டீச். வாங்க பாடத்துக்கு போகலாம். 8ஆம் வகுப்பு அறிவியல், அலகு 16, நுண்ணுயிரிகள். 16.8 தொழிற்சாலைகளில் நுண்ணுயிர்களின் பயன்பாடு. நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 16.8 தொழிற்சாலைகளில் நுண்ணுயிர்களின் பயன்பாடு. கழிவுநீர் சுத்திகரிப்பில் நுண்ணுயிர்களின் பயன்பாடு. கழிவுநீர் சுத்திகரிப்பின் 2ஆம் நிலையில் காற்று சுவாச நுண்ணுயிரிகள் முதன்மை கழிவுகளின் மீது வளரச் செய்யப்படுகின்றன. இந்த நுண்ணுயிரிகள் கழிவுகளிலுள்ள பெரும்பகுதி கரிமப் பொருட்களை உட்கொள்கின்றன. எடுத்துக்காட்டு நுண்ணுயிரி நைட்ரோபாக்டர் சிற்றினம். காற்றில்லா சூழ்நிலையில் நடைபெறும் கழிவுநீர் சுத்திகரிப்பிற்கு மெத்தனோபாக்டீரியங்கள் பயன்படுகின்றன. உயிரிவாயு உற்பத்தியில் மனிதன் மற்றும் விலங்குகளின் மலக்கழிவுகள் மற்றும் தாவரங்களின் கழிவுகள் ஆகியவை காற்றில்லா சுவாச பாக்டீரியங்களினால் சிதைக்கப்படும் போது மீத்தேனுடன், அதாவது உயிரிவாயுவுடன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடும் ஹைட்ரஜனும் உற்பத்தியாகின்றன. இந்த பாக்டீரியங்கள் மெத்தனோஜன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆல்கஹால் மற்றும் திராட்சை ரசம் தயாரிப்பில் ஆல்கஹால் பானங்கள் ஈஸ்டின் உதவியினால் நொதித்தல் முறையில் தயாரிக்கப்படுகின்றன. திராட்சையில் உள்ள சர்க்கரைகள் ஈஸ்டினால் நொதிக்க வைக்கப்படுகின்றன. அரிசி மற்றும் பார்லி தானியங்களிலுள்ள சர்க்கரையை நொதிக்க வைப்பதன் மூலம் பீர் தயாரிக்கப்படுகிறது. மிருதுவாக்குதல் மற்றும் தோல் பதனிடுதலில் நுண்ணுயிர்களின் பயன்பாடு. ஆலித்தாவரங்கள் கட்டுகளாக கட்டப்பட்டு நீரினுள் வைக்கப்படுகின்றன. தண்டு பகுதியில் உள்ள திசுக்களின் மீது பாக்டீரியங்கள் செயல்பட்டு அவற்றின் வலிமையான ஆதரவு நார்களை தளர்த்துகின்றன. இது மிருதுவாக்குதல் எனப்படும். லினன் நூல் இழைகள் இந்த நார்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு நுண்ணுயிரி சூடோமோனாஸ் ஏருஜினோசா. தோல் பதனிடும் தொழிற்சாலையில் பாக்டீரியங்கள் விலங்குகளின் தோலின் மீது செயல்பட்டு அவற்றை மென்மையாக்குகின்றன. அதனால் தோல் வளைந்து கொடுக்கும் தன்மையுடையதாகிறது. அடுத்த வீடியோவில் அன்றாட வாழ்வில் நுண்ணுயிர்களின் பயன்பாடுகள் பற்றி தெளிவாக காணலாம். இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.